அகற்றப்பட்டது காவல்துறையால். அதே போல கொப்பளம் கோவில் போராட்டம் மிக கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்தில் 100 நாட்களுக்கு மேலாக அந்த கோவிலுக்குள் தலித் மக்கள் நுழைய முடியாத நிலையை தொடர்ச்சியான போராட்டத்திற்கு அடிப்படையில் தம்பி தென்னரசும் நானும் எடுத்த முயற்சியால் அந்த பகுதிகளுக்கு விடுதலை செய்து கேட்டு அந்த மக்களை கோவிலுக்குள் நுழைய வைத்து இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் வழிபாடு நடக்கிறது. அதில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி ஆலம்பட்டி போராட்டம் பல்வேறு போராட்டங்களை தம்பி தென்னரசு முன்னின்று செய்தவர். அப்படிப்பட்ட தென்னரசு அவர்களுடைய இந்த மகளுடைய திருமணம் நமது எழுச்சி தமிழரால் அவர் தலைமையில் நடைபெறுவது ஒட்டுமொத்த விடுதலை செய்திருக்கும் மகிழ்ச்சி. ஏனென்றால் போராட்ட களத்தில் முன்னின்று நிற்கக்கூடிய போராளிகளை அவருடைய குழந்தைகளுக்காக திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தலைவர் மும்பையிலிருந்து இங்கே வருகிறது. இதற்கு பிறகு அவர் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு போராளிக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அப்படி மதிப்பளித்து இந்த திருமணத்தை தலைவர் நடத்தி வைக்கிறார். தலைவரோடு சேர்ந்து நாம் எல்லோரும் அந்த மணமக்களை வாழ்த்துவோம். தலைவர் சொல்லியிருக்கிறார், வாழ்வும் வளமும் நம்பிக்கையில் நம்பிக்கையில் நம் வாழ்க்கை ஆண்டவன் நிச்சயிப்பதல்ல, நமது வாழ்க்கையை ஆளுபவன் நிச்சயிப்பது. ஆளுபவன் யார்? யார் நம்மளுக்கு எதிரானவர்களா, நம்முடைய கொள்கைக்கு உடன்பட்டவரா என்று பார்த்து நாம் முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில்தான் மணமக்களாகிய நீங்கள் பல்வேறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்க என இந்த நேரத்தில் வாழ்க்கை வாய்ப்பு நன்றி கூறி புரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநிலத்துடைய செய்தி தொடர்பாளர் இந்த திருமணத்திற்கு தென்னரசு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல்வேறு பணிகளை செய்து அதற்கான முன்முயற்சி எடுத்து பல்வேறு சூழ்நிலையில் தலைவரை வரவழைத்து இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த மாநில செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் பாவன் அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்து உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நமது கட்சியின் களப்போராளி, உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நாளில் பல பேருடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த மிகப்பெரிய பேர் இயக்கம் தமிழகத்தில் கடந்து இந்தியா முழுமைக்கும் அறியப்படுகிறது என்றால் அதில் மதுரை மாவட்டத்தின் தோழருடைய பங்கு மகத்தான பங்கு. அந்த வரிசையில் தான் நம்முடைய தென்னரசு அவர்கள் பாப்பாப்பட்டி கீழ்பட்டியினுடைய வரலாறு என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உசலப்பட்டி பகுதி மிகப்பெரிய சாதிய ஒடுக்குமுறை நிறைந்த பகுதி. நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு இன்றும் உள்ளாகி வரக்கூடிய ஒரு பகுதி. பாப்பாப்பட்டி கீழ்பட்டி உள்ளாட்சி தேர்தலில் நாம் போட்டியிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்த காலகட்டத்தில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை கண்டித்து சுவரொட்டி ஒட்டிய போது அந்த சுவரொட்டிகளை கையை எடுத்துக்கொண்டு உசலப்பட்டி பகுதியிலே ஒட்டியவர் தான் நம்முடைய அருமை தோழர் தென்னரசு அவர்கள். உயிருக்கு அச்சமற்று சாதி விலைகளை துணிச்சலாக எதிர்த்து அந்த பகுதியிலே போராடக்கூடியவர். குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த பகுதியிலே விழா எடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு எந்த மண்ணில் அம்பேத்கரை தங்களுடைய எதிரியாக நினைத்தார்களோ, விடுதலை சிறுத்தைகளை எதிரியாக நினைத்தார்களோ, நமது தலைவர் எழுச்சி
தமிழர் அவர்கள் எதிரியாக இருக்கிறார்களோ அதே மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி அந்த பகுதியில் அந்த அளவுக்கு களப்பணியாற்றி வருகின்றார். நமது கொடி உசிலம்பட்டி பகுதியில பார்ப்பதற்கு அவருடைய பங்கு மகத்தான பங்காக இருந்தது. மதுரையில அண்மையில் நடந்த கோவில் போராட்டத்தில் நம்முடைய அமைப்பு செயலாளர் எல்லாரும் இணைந்து அந்த களத்தில் நின்று வெற்றிகரமாக நம்முடைய மக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்று வழிபாடு நடத்துவதற்கு முன்களத்தில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளியின் மகனுடைய இந்த திருமணம் என்பது இந்த திரையை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைவர் நடப்பது உண்மையிலே பெருமை அளிக்கிறது. அவர் நம்முடைய மகனை அந்த குடும்பத்திற்கு நாம் என்றைக்கும் ஒரு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி என்றைக்கும் தென்னரசு அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அம்பேத்கர் திரையில் நடைபெறும் இந்த திருமணம் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவரோடு சேர்ந்து நானும் மணமக்கள் கல்வி செல்வம் உள்ளிட்ட பொருளாதார செல்வம் உள்ளிட்ட எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மணமக்களுக்கு இந்த இல்லறத்தை நலமாக வழிநடத்தி செல்வதற்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள்.